உண்மையிலேயே வாழ்க்கை முழுக்க இங்கே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்கலன்னு உனக்கு தெரியும். அப்ப நம்ம இங்கிருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி. இதை நீ கண்டிப்பா பண்ணணுமா? ஓடுங்க. அங்க என்ன நடக்குது? தண்ணியில ஏதோ ஒண்ணு இருக்கு. தண்ணியில ஏதோ இருக்குன்னா என்ன சொல்றல? தண்ணியில ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்மள ஏதோ ஒண்ணு வேட்டையாடுது. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots, all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? Fuck you, you're lost, we all know that we never really want. வந்து இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தங்க. இந்த படம் நீங்க தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதைங்க. இந்த ஏலியன் ரொமியோஸ் படத்துல இன்டர்வல் பிளாக்ல ஒரு எக் பப்ஸ் வாங்கிட்டு அப்படி சாப்பிடலாம் அப்படிங்கும் போது அந்த ஏலியன் வாயில இருந்து ஆணு ஊத்துது. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நீங்கள. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த யூடியூபர்ஸ் வந்து பாடுபடுறாங்க பாத்தீங்களா. அது ஒழுங்கிட்டு இருக்குது வாயில இருந்து. நான் எடுத்து சாப்பிடலான்ட்டு அப்புறம் எனக்கு டேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையில அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். ஸோ அது மாதிரி இதாயிடுச்சு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. படம் வந்து வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபார்முங்க. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 80+ தான் பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் இல்ல. ஆனா இது வந்து பார்க்க முடியாது, ரொம்பவுமே குட்டி பசங்களும் பார்க்க முடியாது. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இதெல்லாம் அதுல இருக்கும் இந்த படத்துல. அந்த படத்தோட கதைக்குள்ள போகலாங்க. பூமியில இருந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது 2 பேர் ஆப்பிரிக்கன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் பிளஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இணைஞ்சு என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸுக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஆல்ரெடி போனவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னா ஃபுல்லா ஏலியன்ஸ் வந்து அந்த இடத்த பிடிச்சிருச்சு. ஏலியன்ஸ் பிடிச்சதுனால அந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுதுங்க. இவங்களும் போய் அதுல போய் மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா ஆல்ரெடி அங்க வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கக்கூடிய மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் உடம்பு இருக்கும். மனிதன் அங்க இருக்கிறான். அவன் வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறான். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுங்க, இது மாதிரிலாம் பண்ணுங்கன்ட்டு ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் இருக்காரு இல்லையா, ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து அந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு சிப் மாதிரி ஒன்று பொருத்தி விடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறாரு. திரும்ப அந்த சிப்பை எடுத்துட்டு வேற ஒரு சிப்பு போட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அந்த பெண்ணோட பாசமா இருக்கிற மாதிரி ஒரு சிப்பாட் இருக்குது. அதுல வந்து கடைசியா வந்து ஒரு அந்த லேடி ஒண்ணு தப்பிச்சுக்கிறாங்க. இன்னொருத்த அந்த தம்பி சொன்னாலிங்க, அந்த மிஷின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாரு. இவங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இதனோட ஒரு மெயின் கதையாவும் இருக்கு. ஏலியன் குட்டி குட்டி ஏலியன்ஸ் எல்லாம் கிளம்பி வருதுங்க. திடீர்னு என்னதான் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு சைனா பொண்ணு மாதிரி ஒருத்தங்க காட்டுறாங்க. அவங்க ஃபேஸ்ல போய் டப்புன்னு வந்து நின்றுட்டு அவங்க வந்து சுடலாம் இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கழுத்தை சுத்திடுதா. சோ அவங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கழுத்தை சுத்தினால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படியே இழுக்கிறாங்க. அது உள்ளார உடம்புக்குள்ளார இருந்து அப்படியே போகுது அதனோட இது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்குது பாக்குறதுக்கு. பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலியனோட உயிர் வந்து இதாயிடும். அந்த குட்டியா இருக்கக்கூடிய குழந்தை ரூபத்திலேயே அந்த ஏலியன் வந்து பிறந்துடும். சும்மா ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது அந்த இது. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயரம் 6 அடி உயரத்துல ஒரு மனித ரூபத்துல ஒரு ஏலியனா வர ஆரம்பிச்சிடும். அவனையும் வந்து அழிச்சிட்டு அவங்க கண்ட்ரிக்கு வர மாதிரி அந்த படத்தை அப்படியே சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஸோ படம் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு ரொம்ப தூங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ராக்கெட் வேகத்துல அப்படியே படம் கிளம்பிருச்சு. படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நன்றி, வணக்கம்.